உங்களுக்கு அடுத்த இந்த அமாவாசையில இருந்து வர பௌர்ணமி க்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்க வீட்டை நோக்கி வரும். உங்கள நீங்க வீட்ல நீங்க பட்டுக்கிட்டு இருக்க இந்த கஷ்டம், துன்பம் எல்லா துயரும் கொஞ்சம் கொஞ்சமா இதா எதிரிகள்னால நீங்க துன்பப்பட்டுருக்கீங்களா? இல்ல செய்வினையால கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். மாற்றம் பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம எட்டலாம். அதக்காண்டி வந்து ஒரு 10 நாள் நம்ம சாமி கும்பிட்டா, என் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு. 11ஆம் நாள் தூக்கி ஓரமா வச்சுட்டீங்கன்னா, அப்புறம் அதுக்கப்புறம் அது உங்க பாடு. அவ்வளோதான். ஒரு தொட்டா விடக்கூடாது. அவ்வளோதான். அவங்களுக்கு உண்டானது. சரி இது எல்லாமே போறீங்க. இன்னைக்கு இருக்க சாமானியனுக்கு, இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடுறது கூட ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ இது இத்தன படையல் போடுறதுக்கு நான் எங்க போவேன்? இன்னைக்கு ஒரு பூ வாங்கணும்னாலும், மல்லிகை பூ வாங்கணும்னாலும் 150, 200 விக்குது. எனக்கு என்ன எவ்வளோ பண்ணுவேன்? எதுவும் நீ பண்ணவே வேண்டாம். அந்த சாமிக்கு ஒரு விளக்கு மட்டும் ஏத்து. அதான் நான் சொன்ன தேங்காய் எண்ணெயில விளக்கு. இல்லாத சாமானியனுக்கு ஒரு ஒரு விளக்கு மட்டும் ஏத்து. உன்னால தூப தீபம் காட்ட முடிஞ்சா காட்டு.